இருப்போம். அப்படி மறுதேர்தல் வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும். சரியா? வெளிப்படையாவே நீங்க ஆதரவு கொடுக்கணும். இவங்கள ஒழிக்கணும்னா திமுக அதிமுக ஒழிக்கணும்னா நீங்க அண்ணன் சீமானுக்கு தான் ஆதரவு கொடுத்தாகணும். அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும். உங்களால முடியாது. அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க ஆப்ப தேடி போய் வாங்கி உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ சீமான் அண்ணனால மட்டும்தான் முடியும். அப்போ நீங்க சீமான் அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்தா அண்ணன் சீமான் அண்ணன் முதலமைச்சர், நீங்க வேணா துணை முதலமைச்சரா இருந்துடுங்க. சரியா? அப்படி இல்லடா போடா, அப்படி போனா போயிட்டு போகுதுடா, நாங்க இப்படியே இருந்து விடதாம்டா, உங்களுக்குலாம் ஆதரவு தர முடியாடா அப்படின்னு இருந்தீங்கன்னா எங்களுக்கு எங்க கதை தன்னால நடந்துரும். 2031 நீங்க படுற துன்பம், உங்க விஜய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, என்னெல்லாம் சேட்டை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத இவங்க கிண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. உங்க பாடு முடிஞ்சு போச்சு. அடுத்தால இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்த உடனே மக்கள் இதை பார்த்துட்டு இருப்பான், கொதிச்சிருவான் அடுத்த 5 வருஷத்துக்கு. அப்ப அவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். அடுத்த 5வது வருஷம் நம்ம பதவியில இருக்க முடியாது, நம்மள மக்கள் விரட்டுருவாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இன்னும் அளவுக்கு அதிகமா கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாங்க திமுக அதிமுக சேர்ந்து. சரியா? அப்போ எங்க லைன் கிளியர், ஆட்டோமேட்டிக்காவே அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆயிடுவாரு. எங்க ரூட் கிளியர். அப்போ இந்த 5 வருஷம் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். உங்க பிரச்சனையில நாங்க கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். சரியா? எங்க ரூட் கிளியரா இருக்கும். ஏன்னா மக்கள் சூப்பரா நம்மளுக்கு வாக்கு செலுத்திட்டு போயிடுவோம். அதனால நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி அண்ணன் சீமானை நாடுவதை தவிர வேற வழி கிடையாது. இந்த சம்பவம் மட்டும் நடந்தது அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா விஜய் காலி. சரியா?